மகாகவி பாரதியார் 144வது பிறந்த நாள் தினம் டிசம்பர் 11 இன்று. மகாகவி பாரதியார் பன்மொழி திறன் உள்ள தன்னுடைய திறன் புலமைகள் அனைத்தையும் தன்னுடைய கவிதைகளாலும் தன்னுடைய எழுத்துக்களாலும் இந்த நாட்டின் விடுதலைக்காகவும் சுதந்திர வேட்கையை இந்த மக்களிடையே பரப்புரை செய்வதிலும் பெண் விடுதலைக்காகவும் பிற்போக்குத்தனத்திலிருந்து மக்களை விடுதலை பெற செய்யவும் எழுச்சி பெற செய்யவும் தன்னுடைய எழுத்து ஆளுமைகள் மூலம் மக்களை தட்டி எழுப்பிய ஒரு மிக பெரும் ஆளுமையை இந்த நாளில் நினைவுபடுத்தி அவர் புகழ் என்றும் வாழ்க வாழ்க என நாம் நினைவுபடுத்துவோமாக. தான் வாழ்ந்த காலத்தில் பன் திறன் புலன்மைகள் பெற்றிருந்த அந்த சூழலிலும் எந்தவித வசதியான வாழ்க்கைக்கோ இல்லை தான் சார்ந்து இருந்த அந்த மேல் தட்டு வர்க்கத்தை சார்ந்திருக்கக்கூடிய அந்த கருத்திகளையோ அந்த சித்தாந்தங்களையோ உதறி தள்ளிவிட்டு அடித்தட்ட மக்களினுடைய உணர்வுக்கு புரிந்து அவர்களுடைய உரிமைக்காக அவருடைய மானுட சமூகத்தினுடைய மாண்புக்காக இறுதி வரை வறுமையில் வாடிய அந்த காலத்திலும் கூட பெறலாது கொள்கை மாறாது பயணித்த அவரது வாழ்க்கையை நாம் நன்றியுடன் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த சமூகம் தூங்கிக் கொண்டிருக்கிறது, விழுந்து கிடைக்கிறது, அது எழுச்சி பெற வேண்டும் என்பதற்காக எவ்வளவு இடர்களையும் எவ்வளவு பாடுகளையும் அந்த கவிஞர் எதிர்கொண்டிருப்பார் என்பதை நினைத்து பார்க்கும் பொழுது மிகவும் வேதனையாக தான் இருக்கிறது. மக்கள் களத்தில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு உணர்வுபூர்வமான நேர்மையாளர்களும் பல பாடுகளையும் பல இழப்புகளையும் சுமந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். தலைமுறைகளே, இப்படியான தியாகிகளால் கிடைக்கப்பட்ட இந்த சுதந்திரம், இந்த நாட்டினுடைய கட்டமைப்பு எங்கே போய் கொண்டிருக்கிறது என்றால் மிகவும் கேள்விக்குறியாக இருக்கிறது. கருத்தியலை மறந்து கவர்ச்சிக்கு இடம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் தலைவர்களை மறந்து சினிமா மோகத்தின் பின்னால் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். மது போதையில் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். இதிலிருந்து மீள வேண்டாமா? பாடுபட்டு வாங்கி தந்த அந்த சுதந்திரத்தை மதிப்போமானால் இந்த நாட்டை நாம் சரியான போக்கில் நடத்தப்பட வேண்டுமென்றால் இன்றைய தலைமுறைகளான மாணவர்கள் கையிலே இருக்கிறது. மாணவ சமூகமே, இளைஞர்கள் சமூகமே, போதையின் பிடியில் விழுந்தது போதும், சினிமா மாய வலையில் விழுந்தது போதும், அரசியல்வாதிகளுடைய சதி வலையில் விழுந்து கிடந்தது போதும். எழுந்து வாருங்கள், மாசற்ற ஒரு புனிதமான மாற்றத்தை உருவாக்குவோம். அது இன்றைய தலைமுறைகளான மாணவ இளைஞர்களை கட்டமைக்க முன்வாருங்கள். மகாகவி பாரதியாருடைய பிறந்த நாளில் உறுதியேற்று முன்வாருங்கள்.